வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து வந்துடக்கூடிய அமேசிங்கான மேசிவ் அப்டேட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முழுக்க அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்சை பற்றி மட்டும்தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப முக்கியமான அப்டேட். ஓகேங்களா? ரைட். நம்ம அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்சில் ஆளுநர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய ஓன் பிளாக் செயின் அட்லாண்டிஸ் பிளாக் செயின் வந்து ஸோ இந்த மாதம் எண்டுக்குள்ளே நம்மளுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்க சம் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னாக்க அட்லாண்டிஸ் பிளாக் செயின் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. டெக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த டெக்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னாக்க கிராஸ் செயின் எக்ஸ்சேஞ்சாக இருக்கும். கிராஸ் செயின்னா என்ன சார் அப்படின்னாக்க இப்போ நீங்கள் பிஎன்பியில் இருக்கக்கூடிய காயினையும் எத்திரம் பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய நம்ம காயினையும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முடியும், ஸ்வாப் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து சொலானா பிளாக் செயினில் இப்போ நீங்கள் காயின் வச்சுருக்கீங்க. நான் வந்து ட்ரான் பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய ஒரு காயினை வந்து சொலானா பிளாக் செயினில் இருக்கக்கூடிய காயினில் வந்து டேரெக்டாக வந்து இந்த ட்ரான் பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய காயினை வந்து ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னாக்க இந்த அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்சுக்கான டெக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லா பிளாக் செயின்லையும் இருக்கக்கூடிய காயின்ஸ் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்மையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மேசிவான மூவ் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஏன் அப்படின்னாக்க இப்போ ஃபஸ்ட்டு அவங்க டெக்ஸை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னாக்க அப்போ நம்ம நிறையா ஒவ்வொரு பிளாக் செயினுக்கு ஒவ்வொரு ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண தேவையில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொலானாவுக்கு வந்து ஃபேண்டம் வாலெட் டவுன்லோட் பண்ணுறோம். ட்ரான் பிளாக் செயினுக்கு வந்து பார்த்திங்கனாக்க ட்ரான் வேலெட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் இல்லையா? பினான்ஸுக்கு வந்து ட்ரஸ்ட் வேலெட்டு மெட்டாமாஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பிளாக் செயினுக்கு நம்ம ஒவ்வொரு வேலெட்டை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது எல்லாத்தையும் ஒரே வேலெட்லேயே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதை தான் இப்போ கொண்டுட்டு வராங்க. ஒரு மேசிவான மூவ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த வாரத்தில் வந்து கண்டிப்பாக லான்ச் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான அப்டேட். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அட்லாண்டிஸ் செயின். ஸோ அட்லாண்டிஸ் பிளாக் செயின் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க மிக விரைவில். ஸோ டெக்ஸ் லான்ச் ஆனதுக்கப்புறமேலுக்கு மிக விரைவில் அடுத்து வந்து அட்லாண்டிஸ் பிளாக் செயினே லான்ச் ஆக போகுது. அட்லாண்டிஸ் பிளாக் செயின் லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அட்லாண்டிஸ் காயினுக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஏன் அப்படின்னாக்க அட்லாண்டிஸ் காயினுக்கான டோட்டல் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து 10 பில்லியன் தான். காயினுடைய சப்ளை வந்து பார்த்திங்கனாக்க 10 பில்லியனுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து டோட்டல் சப்ளை. ரைட். பட் சர்க்குலேஷன் சப்ளையில் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அப்படின்னாக்க 1 பில்லியன் காயின் தான் வந்து பார்த்திங்கனாக்க சர்க்குலேஷன் சப்ளையில் இருக்கும். அப்படிங்கும் பொழுது காயினோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ஒரு மேசிவ் லெவலில் வந்து பம்ப் ஆக போகுது. ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. காயினுக்கான ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கலாம், இது என்னுடைய அசம்ப்ஷன் தான். ஓகேங்களா? காயினோட ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் குளோபலில் வந்து ஒரு காயினுக்கான ப்ரைஸ் ஏடிசி யூஎஸ்டிபியில் வந்து பார்த்திங்கனாக்க $419 வந்து காயினோட ப்ரைஸ் வந்து ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. $419. ஓகேங்களா? வெளி எக்ஸ்சேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்பிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காயினோட ப்ரைஸ் வந்து இன்றைக்கி தான் காயினோட ரேட் வந்து பம்ப் ஆகிருக்கு. காலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா $1/2 இருந்துச்சு. இப்போ காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க $2 போயிடுச்சு. ஸோ $2 போயிடுச்சு. ஓகே, இன்றைக்கி ஒரே நாளில் $2 போயிடுச்சு. பார்த்துக்கோங்க, 5 மடங்கு தூக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னா அட்லாண்டிஸ் பிளாக் செயின் லான்ச் ஆனிச்சுன்னா காயினோடைய ப்ரைஸ் மினிமம், நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் $5 இருக்கலாம். மினிமம் $5 இருக்கலாம். பிளாக் செயின் லான்ச் ஆகி இன்னும் 2-3 எக்ஸ்சேஞ்சில் காயின் வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க அப் டு $10 $100 போகலாம் காயினோட ப்ரைஸ். இதுக்கும் மேலே போகணும் அப்படின்னாக்க டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு வந்து அட்லாண்டிஸ் எக்ஸ் குளோபலில் வந்து காயின் வந்து $400 வந்து ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? அப்படியே ஹையஸ்ட்டாக ட்ரேடிங் நடக்குது அப்படின்னாக்க எவ்வளோவுக்கு போகலாம் அப்படின்னா அப் டு, இது என்னுடைய அசம்ப்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ எதிர்பார்க்குறது என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னாக்க அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் குளோபல்லையே இருக்கிற ப்ரைஸுக்கே நம்மளுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து போகுது அப்படின்னாக்க நம்மளுக்கு $100 அப் டு $250 கண்டிப்பாக வந்து காயினோட ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மினிமம் $5 ஆரம்பிக்கும். நிறைய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணால் $10 to $100 கண்டிப்பாக வரலாம். இல்லை அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் குளோபலில் இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக $100 $250 கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு வரும். அதுக்கு மேலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ், என்னுடைய அசம்ப்ஷனு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் $5 கீழே குறையாது. ஓகே, அட்லாண்டிஸ் பிளாக் செயின் லான்ச் ஆகிடுச்சுனாக்க $5 கீழே குறையாது. ஸோ $5 உங்களால் எவ்வளோ வாங்குறதுக்கு விருப்பம் இருக்கோ நீங்கள் வாங்கலாம். நான் யாரையும் வந்து கம்பல் பண்ணல, ஃபோர்ஸ் பண்ண கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க ஆஸ்பிட்டில் வந்து நீங்கள் தாராளமாக ஏடிசி காயின் வந்து பை பண்ணலாம். $5 நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கலாம். கண்டிப்பாக பிளாக் செயின் லான்ச் ஆச்சுன்னா $5 மேலே தான் இருக்கும். ஒரு நல்ல ப்ராஃபிட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நான் சொல்கிறது குறைந்தபட்சம். ஓகேங்களா? இதுக்கப்புறமேல வந்து அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா அட்லாண்டிஸ் பிளாக் செயின் லான்ச் ஆகும் பொழுது 20 கோடி காயின் வந்து மைனிங்க்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க.
எவ்வளோ டிஃப்ரென்ஸ் 20 கோடி காயினை வந்து ஃப்ரீயாகவே நம்ம என்ன பண்ண முடியும்னாக்க மைனிங் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். அது யார் மைனிங் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னாக்க ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வந்தாங்க இல்லையா, ஏர்லியஸ்ட் மெம்பர்ஸ், ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய நண்பர்கள் வந்து உள்ளே வந்து ஃபண்டு டெபாசிட் பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக 2-3 வருஷமாக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் முதலில் வந்த நபர்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாங்க. ஸோ நேம் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த அட்லாண்டிஸ் காயினை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னாக்க ஃப்ரீயாகவே மைனிங் பண்ணி ஏர்ன் பண்ணணும். அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஃபர்தராக அடுத்து என்ன கண்டிஷன் வருதுங்கிறத பார்த்து தான் நம்ம எதுவும் செய்ய முடியும். ஆக மொத்தத்தில் ஏர்லி பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, எனக்கு ரொம்ப நாளாக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம், அதனால் வந்து இதை கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க the guide for qualified early participants on mining Atlantis coin to will be released in the next few days. ஸோ ஓகே, அதாவது எத்தனை பேர்த்துனா 10,000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாங்க. ஸோ அந்த 10,000 பேர்த்துக்கு அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். ஓகேங்களா, ரைட். ஸோ இது வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னாக்கா, சார் இப்போ நீங்கள் அட்லாண்டிஸ் காயினை பற்றி சொல்கிறீங்க சார், ரைட் சார், அட்வான்ஸ் பிட் காயினை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க சார் அப்படின்னாக்க, ஏன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து லேட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருப்பேன், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏபிடிசி தான் இருக்கும். ஓகேங்களா டியர் ஃப்ரெண்ட்ஸ், அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். 2 பிளாக் செயின், ஒன்று அட்லாண்டிஸ் பிளாக் செயின், இன்னொன்று வந்து அட்வான்ஸ்டு பிட்காயினுக்கான பிளாக் செயின். இப்போ ஃபஸ்ட்டு அட்லாண்டிஸ் பிளாக் செயின் ரிலீஸ் ஆகுது, அதனால் வந்து அட்லாண்டிஸ் காயினுக்கான நியூஸ் வந்து அதிகமாக வந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏபிடிசிக்கான பிளாக் செயின் லான்ச் ஆக போகுது. 2 பிளாக் செயின் இதுக்கு. ஓகேங்களா. அப்படி ஏபிடிசிக்கான பிளாக் செயின் லான்ச் ஆகும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏபிடிசியை பற்றி நிறைய விஷயங்கள், நிறைய நியூஸ்லாம் வரும். ஓகேங்களா. இல்லை சார் எனக்கு இப்போ அட்லாண்டிஸ் காயின் தான் வேணும் அப்படின்னாக்க ரெண்டுமே டைமண்டு தான். அட்வான்ஸு பிட்காயினும் டைமண்டு தான், ஏடிசி எல்லா காயினுமே சூப்பராக எங்களோட ஓன் காயின்ஸ் எல்லாமே சியூசியாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஒவ்வொரு காயினும் ஒவ்வொரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஏற்கனவே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் நான். ஓகேங்களா. சியூசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ட்ரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஏடிசி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பிஎன்பி காயின் மாதிரி வரும். அமெரிக்கன் காயின் வந்து பார்த்திங்கன்னா எத்திரியம் காயின் மாதிரி வரும். பிடிசி அட்வான்ஸு பிடிசிங்கிறது பிடிசிக்கு மாற்றாக இந்த காயின் வந்து கொண்டு வராங்க. அதனால் அட்வான்ஸ் பிட் காயின் வந்து அந்த பிளாக் செயின் லான்ச் ஆகும்போது இதோடைய மதிப்பு வந்து வேறு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அட்வான்ஸ் பிட் காயினாகவே நீங்கள் வச்சுருக்கலாம். ஏன்னா இப்போ அதனுடைய ஒர்த் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா $2,100 காயினுடைய கரண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகேங்களா. ஏடிசி வந்து பார்த்திங்கன்னா இப்போ $400 போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஏபிடிசியாகவும் வச்சுருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா எனக்கு வந்து இப்போ இமீடியட்டாக ஏடிசியாக மாற்றணும் அப்படின்னாக்கா அது உங்களுக்கு தனிப்பட்டவரை எப்படி மாற்றணும் அப்படின்னாக்க நீங்கள் ஏபிடிசி யூஎஸ்டிபி பேரில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க உங்கள்கிட்ட ஏபிடிசி இருந்துச்சுன்னா அந்த ஏபிடிசி நீங்கள் என்ன பண்ணலாம், யூஎஸ்டிபியை கன்வெர்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணி செல் பண்ணுங்கள். செல் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கூட யூஎஸ்டிபியை வச்சு ட்ரேட் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஏடிசி யூஎஸ்டிபி ஆப்ஷனில் போய்ட்டு ஏடிசியை வந்து பை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அட்வான்ஸ் பிட்காயின் வச்சுக்கிறது அப்படியே கூட வச்சுருக்கலாம். ஓகேங்களா. ஏடிசி நான் உங்களுக்கு இப்போ வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஆஸ்பிட்டில் வந்து வாங்கலாம். இப்போ ஏன்னா அங்கே வந்து காயின் ரேட்டு கம்மியாக இருக்குது, இங்கே வந்து $412. அதனால் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஆஸ்பிட்டில் வந்து நீங்கள் காயினை பை பண்ணி நீங்கள் உள்ளே வந்து மூவ் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் அங்கேயே வச்சுருந்தாலும் சரி தான். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் ஆல் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து அப்டேட்ஸ் வந்து இதுதான். ஸோ மிக விரைவில் வந்து நம்ம அட்லாண்டிஸ் பிளாக் செயின் வந்து லான்ச் பண்ண போகிறோம், எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த சந்தோஷமான செய்தி உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம 2-3 வருஷமாக வெயிட் பண்ணதுக்கு ஒரு மேசிவான அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிக விரைவில் அட்லாண்டிஸ் பிளாக் செயின் லான்ச் பண்ண போது இந்த சந்தோஷமான செய்தி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள். உங்களோட ஐடியெலாம் கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக ஓப்பன் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், ட்ரேட் பண்ணி பழகுங்க. அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் குளோபலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேட் பண்ணி பழகுங்க. ஒரு பை ஆர்டர், ஒரு செல் ஆர்டர் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா. அட்லாண்டிஸ் பிளாக் செயின் லான்ச் ஆச்சு, இன்னும் நிறைய விஷயங்கள் அப்டேட் கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு மேசிவான ஒரு இன்கம் நம்மளுக்கு எல்லாம் இருக்குது, எதிர்பார்த்துட்ருக்கலாம். ஓகேங்களா. தட்ஸ் ஆல் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அடுத்த அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.